ராசி சக்கரத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. கடகராசி அப்படின்னாவே ஒரு மென்மையான குணமுடையவங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லலாம். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உற்றார் உறவு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள். என்ன ஒன்று, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. ஒரு பொதுவாக 10 பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக பேசாமல் கொஞ்சம் மெதுவாக பேசுவாங்க. இயல்பாகவே இந்த கடகராசி என்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது மனோகாரகன். மனோகாரகன் யார்? ஒருவருடைய மனநிலையை குறிக்கக்கூடியவர். அதனால தான் இவங்க கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கக்குள்ளே கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருக்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கதை கூட இருக்குது. நண்டும் ஒரு மென்மையான ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கூட இருக்குது. வேணா அந்த கதையை வாங்கி படிங்க. அதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நண்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு மென்மையான உடல் அமைப்போடு இருக்கும். மற்ற கடல் உயிரினங்களை பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நண்டுக்கு ஒரு சின்ன வசனம் என்னன்னா, நம்ம சின்னதாக இருக்கோமே, மற்ற உயிரினங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே, நம்மள பாதுகாப்பாக இருக்கிறோமா, கரெக்டாக இருக்கிறோமா, நம்மள மற்ற விலங்குகள்லாம் சாப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயந்து பயந்து வாழும். இதுக்கு ஒரு நாள் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்பட்றா நம்ம வெளியில் போய் உணவு தேடுறது அப்படின்னு, அந்த வெளி உலகுக்கு போய் நம்ம உணவு தேடணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து பயந்து கடலுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பக்கமாக வந்து ஒரு ஆமை வந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஆமையை ஏன் இப்படி பயந்து பயந்து வர, ரொம்ப சாஃப்டாக இருக்க, ஏன் ஒரு ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆமை வந்து அந்த நண்டுக்கிட்ட கேட்டுச்சு. அப்போ தன்னுடைய வேகத்தை குறைச்சிட்டு மெதுவாக போய் அந்த நண்டுக்கிட்ட கேட்டுச்சு, ஏன் நீ ரொம்ப பயந்த மாதிரி ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி போய் அந்த ஆமை அந்த நண்டுக்கிட்ட கேட்டுச்சான். அப்போ அந்த நண்டு சொன்னிச்சான், எனக்கு மிகப்பெரிய மீன்களை பார்த்தா பயமாக இருக்குது, அதெல்லாம் என்னை சாப்பிட்ருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது, அதனால நான் போய் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அந்த நண்டு வந்து சொன்னிச்சான். அப்போ அந்த வயதான ஆமை வந்து என்ன சொன்னிச்சு, ஏன் தம்பி இப்படி பண்ணுறேன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சொன்னிச்சான். இதை கேட்டால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் மேலே வந்து அந்த நண்டு ஓடு இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அந்த ஓடே இருக்குது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற கடல் உயிரினங்களால் அது ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய பாதுகாப்பு கவசமே அதுதான். நீ பயப்படவே தேவையில்ல. பெரிய கடலாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உன்னுடைய ஓடு உன்னை பாதுகாக்கும். நீ ஒன்றும் கவலைப்படவே தேவையில்ல. அது ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு அந்த ஆமை வந்து அந்த நண்டுக்கிட்ட சொன்னிச்சான். அப்போ அந்த நண்டு வந்து ஒரு தெம்பு வந்துடுச்சு. நம்ம எப்படியா இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு, தைரியம் அதுக்கு வந்துடுச்சு. நம்ம ரொம்ப மென்மையாக இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதுக்குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் அது வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிச்சு. எது வந்தாலும் போராடி நீந்துறதுக்கு அது பழகிச்சு. இந்த ஓடு தான் நமக்கு பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அது வந்துடுச்சு. அப்படி பயந்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நண்டு போல தான் இவங்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மனோதைரியம் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் இவங்களுடைய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். பலவீனம், பலம் எல்லாமே உங்களுடைய மனோதைரியம் தான். அந்த நம்பிக்கையை இவங்க சம்பாரிச்சிட்டாங்க, எடுக்கிற காரியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடகராசி என்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸான லைஃப்பில் அவங்க அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆமை மாதிரி ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை துணையோ, ஒரு உற்றார் உறவோ இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இவங்க மாறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமை எப்படி உனக்கு அந்த பாதுகாப்பு கவசமே உன்னுடைய ஓடு தான் அப்படின்னு சொன்னிச்சோ, அது மாதிரி யாராவது ஒருத்தர் இவங்களை நல்லா தெளிய வச்சுட்டாங்க, நல்லா புரிய வச்சுட்டாங்க, இவங்களுடைய அந்த சென்சிட்டிவை வந்து கரெக்டாக வெளிக்கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடகராசி என்பர்கள் மிகப்பெரிய சாதனையாளராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் இந்த நண்டு போல தான் மென்மையான குணம் படைத்தவங்க, குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க. பயம், உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் சில நேரங்களில் நீங்களே ஒரு ஓட்டுக்குள்ளே போய் ஓடி மறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு டென்ஷனாக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு குழப்பமாக ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்து ஏன் போய் அந்த இடத்துல பேசுவானே, நம்ம அந்த இடத்த விட்டு விலைக்கு வந்துடலாம், கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு விலைக்கு வந்துடலாம்
அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்க தான் அந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பாதுகாப்பு கவசமே அந்த உணர்ச்சி வசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே தைரியமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருப்பீங்க. துணிச்சலே உங்களுடைய வெற்றிக்கு நல்ல ஒரு வழியாகவும் அமையும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிச்சலோடு போகிறானுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இரத்த சம்பந்தமான உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் ஒரு கூட்டமே இருக்குன்னா கூட நம்மளுடைய உறவுடா நீ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பரம்பரை தொழிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த கடகராசி என்பர்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருந்தாலும் கூட பாரம்பரிய தொழிலை விடாமல் செய்யக்கூடியவங்களாக அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்துலையுமே இவங்க ஈடுபடவே மாட்டாங்க. தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா விஷயத்துலையும் இந்த கடகராசி என்பர்கள் இறங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை நீங்களே நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். இவங்க நல்ல ஆளுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், அந்த கடனை கூட நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தந்திரங்களை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பொருள் வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல பொருள் வாங்குங்க. தேவையில்லாத ஆசை இருந்தது அப்படின்னா வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வீண் பழி வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போவீங்க, கரெக்டாக தான் பேசுவீங்க. ஆனால் தேவையில்லாத பழி ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, சரிப்பா அவன் கரெக்டான நபர் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு வீண் பழியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க, கடன் வாங்கி வாங்குவீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் வரும். அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். உழைப்பை கம்மியாக போட்டுட்டு வருமானம் அதிகமாக வரணும்லாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க. கடினமான உழைப்பு போடுங்க, ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு வசூலாகும். அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா இந்த வியாபாரிகளுக்கிடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கூறாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அலுவலக பணியாளர்களே உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இன்னல்களை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த பொருள்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்க அல்லது உங்களுக்கு பிடிச்ச பொருள்கள் வாங்குறீங்க, ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு நினச்சேன், இந்த காலகட்டத்தில் இதை வாங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக கரெக்டான பொருள் தானா, அதுக்கு வாரண்டி கேரண்டிலாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான முடிவு எடுக்கும்போது 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கு மற்றவங்க வந்து மதிப்பு கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீண் பேச்சை மட்டும் குறைத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் திறமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் வாக்குறுதி கொடுக்காம ஒவ்வொரு இடத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க உதவுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் இறங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இறங்க வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. ஒப்பந்தங்கள் போடும்போது நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போடுறது நல்லது. மேலிடத்துலேருந்து ஒரு சிலருக்கு கூடுதலாக ஒரு சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. உறவுகள் வகையில் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். உடன்பிறப்புகள் மூலிமா ஏதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் இறங்க வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.